உலகத்தினுடைய வரலாறு எல்லாம் பாருங்க. 1933 அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி. FDR பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் என்கின்ற அமெரிக்க அதிபராக பதவியேற்கின்றார். தன்னுடைய முதல் பேச்சு, மக்கள் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய அதிபர் என்ன பேச போறாங்க. அமெரிக்கா தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியிலே மாட்டியிருக்கிறது. புதிய அதிபர் நிச்சயமாக நமக்கு நல்லது செய்வார் என்கின்ற ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த அதிபர் தன்னுடைய பேச்சை துவங்குகின்றார். இப்படித்தாங்க ஆரம்பிக்கிறார். The only thing to fear is fear itself என்று சொல்லுகின்றார். என்ன அர்த்தம் ஐயா? பயத்தை விட நாம் இன்னும் பயப்படுவது பயத்தை பார்த்து என்று சொல்லுகின்றார். The only thing to fear is fear itself. அதாவது பயம் என்கின்ற வார்த்தை என்பது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை. அதை நாம் எப்படி பார்க்கின்றோமோ அதிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்கின்ற உட்பொருளோடு பேசுறார். நீங்களாகவே ஒரு பயத்தை பார்த்து அந்த பயம் செய்யக்கூடியாததெல்லாம் நீங்களே உணர்ந்து இன்னும் உங்களை பயத்துக்கு உள்ளாக்கி நீங்க வாழ்க்கையில இருந்தீங்கன்னா உங்களால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது என்று அமெரிக்காவுடைய அதிபர் சொல்லுகின்றார். FDR அதை தாண்டி இன்னும் போறாங்க ஐயா. ஆமா, பொருளாதார வீழ்ச்சி தான். நாம் என்ன செய்வோம்? பொருளாதாரம் உயரவில்லை என்று பயப்படுவதை விட இந்த நாட்டில் ரோடு போடுவோம். இன்னைக்கு நமக்கு அந்த ரோடு தேவையில்லை, ஆனா நம்ம ரோடு போடுவோம். இன்னைக்கு 6 லேன் 6 வழி சாலை இன்னைக்கு தேவையில்லை, ஆனா நம்ம போடுவோம். பெரிய நமக்கு ஒரு டேம் தேவையில்லைங்க ஐயா. ஹூவர் டேம் கட்டுவோம். உலகத்தினுடைய மிகப்பெரிய டேம் அந்த காலகட்டத்தில் கட்டுவோம். உள்ள இருக்கக்கூடிய அமெரிக்கா முழுவதுமே இன்னும் 50 ஆண்டு 60 ஆண்டு நம் வளர்வதற்கு என்னையெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கட்ட ஆரம்பிப்போம். மக்களுக்கு சொல்லுகின்றார், இன்னைக்கு நாம பயத்தில் இருக்கின்றோம், பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கின்றோம் என்று பார்க்காதீர்கள். எல்லோருமே உள்கட்டமைப்புக்காக ரோட போடும். இன்னைக்கு அமெரிக்காவில் நீங்க போனீங்கன்னா ஐயா, அங்கே இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாமே 2ஆம் உலகப் போர் 1933 கிரேட் டிப்ரெஷன் அதிலே போடப்பட்ட தார் சாலைகள் இன்னைக்கு போனாலும் விசாலமாக விஸ்தாரமாக இன்னும் 2 வண்டி போற அளவுக்கு கேப் இருக்குதுங்க. காரணம், பயத்திலே பதுங்கி இருப்பதை விட அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு எழுச்சி உரை ஆற்றினார். எல்லாரும் சேர்ந்து செய்வோம். பொருளாதாரம் எப்பொழுது சரியாகுமோ அப்பொழுது நம்ம நாட்டினுடைய உள்கட்டமைப்பு தயாராக இருக்க வேண்டும் என்று. இது FDR. அதே போல இங்கிலாந்துல வின்ஸ்டன் சர்ச்சில் 1939 2ஆம் உலக போருடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஹிட்லர் தனியாக இங்கிலாந்தின் மீது ஒரு பெரும் கோபம். தி பேட்டில் ஆஃப் பிரிட்டன் 1940க்கு பிறகு ஜெர்மன்ஸ், குறிப்பாக ஹிட்லர் காலகட்டத்தில் எந்த நாட்டிலும் கூட அதிகப்படியான குண்டுகளை வீசவில்லை. லண்டன் சிட்டியின் மீது வீசினார். பதுங்கு குழியில தான் எல்லாமே இருந்தாங்க ஐயா, இன்க்ளூடிங் வின்ஸ்டன் சர்ச்சில். அன்னைக்கு இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறவரும் பதுங்கு குழியில தான் இருந்தார். பதுங்கு குழியிலிருந்து ரேடியோல பேசுவார். தினமும் மக்கள்கிட்ட ரேடியோல பேசுவார். மக்கள்கிட்ட ஒண்ணுதான் சொல்லுவாங்க, ஐயா நாளை காலை சரியாக இருக்கும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் இதிலே நமக்கு சண்டை போடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை நான் சொல்லுகின்றேன். நம்ம எல்லா இடத்துலயும் சண்டை போடுவோம். வீட்டுக்குள்ள இன்னைக்கு பதுங்கி இருக்கின்றோம். we shall fight on the beach அப்படிங்கிறார். நம்ம கடற்கரை ஓரத்தில் போய் சண்டை போடுவோம். எங்கே தேவைப்பட்டாலும் சண்டை போடுவோம். சண்டை போடுவதை தவிர நமக்கு வழி இல்லை. வின்ஸ்டன் சர்ச்சில் வானொலி மூலமாக பேசி 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 அந்த மக்களை உணர்ச்சிக்குள்ளாக்கி அவர்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தைரியமாக நிற்க ஆரம்பித்து பேட்டில் ஆஃப் நார்மாண்டி ஒரு சின்ன ஒரு சண்டையில பிரான்சினுடைய கடற்கரை ஓரத்தில் யுத்தத்தினுடைய போக்கு திருப்பமாக ஆரம்பித்தது. அதன் பிறகு சரித்திரம் இங்கிலாந்துடைய பக்கம் வந்துச்சுங்க. 1945க்கு பிறகு பாருங்க, அச்சம் என்பது நிச்சயமாக தேவையில்லாத அச்சம் தவிர்க்கப்பட வேண்டும். தலைமை பண்பு இருக்கக்கூடிய தலைவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், பெரியவர்கள், குறிப்பாக ஆசிரியர்கள் ஒரு குழந்தைக்கும் எடுத்து சொல்லி அந்த அச்சத்தை எப்படி தவிர்ப்பது, அடுத்த கட்டம் எப்படி செல்வது என்று சொல்லும் பொழுது அந்த FDR சொல்லாரு பாருங்க ஐயா, the only thing to fear is fear itself. பயத்தை விட அதிகமாக பயப்படுவது பயத்தை பார்த்து. பயத்துக்கே அந்த பிரச்சனை இல்லை, ஆனா பயத்தினால இது எல்லாம் உருவாகும் என்று பயப்படுகின்றோம் இல்லைங்களா, அது பயத்தை விட கொடியது என்று சொல்லுகின்றார். இது ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் 428வது குறள் அவரு இதை தொடர்றார். பயம் இருக்கணும், நீ பயம் இல்லை என்று வேலை செய்தால் அது பேதமையாயிரும். ஆனா எந்த பயம் இருக்க வேண்டும், எந்த பயம் இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா நீங்க வெற்றி அடைவீங்க. திருவள்ளுவர் அவர்கள் இன்னொரு காலகட்டத்தில் சொல்றாங்க.